எளிய பக்தியை சொன்னேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாலும் அந்த அப்புறம் தான் நான் அனலைஸ் பண்ண, ஓ இந்த இதுதான் எளிய பக்தியோ. பாமரனும் முருகன்னாலே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமா ஐயோ அப்படின்னு பயமுறுத்துற அளவுக்கு எனக்கு கிடையாது. முருகர் தண்டிக்கும் தெய்வம் கிடையாது, கண்டிக்கும் தெய்வம். நீ 1000 தப்பு பண்ணிட்டு முருகா நான் தெரிஞ்சு பண்ணணும் தெரியாம பண்ண என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நான் படுபாதக செயல் கூட சரி, நீங்க அருணகிரினாரே சொல்லியிருக்காரு தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான் முருகன்ட்டு. படுபாதக செயல் செஞ்சா கூட நீ முருகர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை செய்ய மாட்டேன் முருகா அப்படின்னு கேட்டனா முருகர் உனக்கு வாழ்க்கை கொடுப்பார். அதுதான் நம்ம இந்த கலியுக வரதன் கிருபானந்த அவரை சொன்னதுக்கு உண்டான மிகப்பெரிய உண்மை. தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான் முருகர் அப்படின்னு சொன்னப்ப எங்களுக்கு உங்களோட முகம் வந்துட்டு போகுது சார். ஏன்னா நீங்க நிறைய விஷயம் நான் சென்னை பாஷையில முருகனை திட்டிருக்கேன், சென்னை பாஷையில் ரொம்ப லோக்கலாக திட்டிருக்கேன் நான். அதுதான் நான் சொன்ன தோணிலாம் எனக்கு நினச்சி பார்த்தல இவ்வளோ பெரிய பாவமான ஒரு செயல் பண்ணியிருக்கோம். அந்த கொடி மரத்தாண்ட நின்று அவரை திட்டிட்டு இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் கூட நான் சொல்லிட்டு